Hello everyone. இன்னைக்கு கொஞ்சம் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நிறையா பார்த்துருக்கோம், அதே மாதிரி இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். ஸோ பார்த்ததோட மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணவும் செய்யுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக இங்கிலீஷில் பேசிடலாம். The door is squeaking. The squeakingன்றது இப்படி கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்குதா, அதுதான் ஸ்குவீக்கிங். ஸோ இது ரீசெண்டாக தான் நான் ஒரு வேர்ட் ஆஃப் த டேயில் சொன்னேன், ஆனாலும் பார்க்காதவங்களுக்காக இது. ஸோ இந்த மாதிரி சத்தம் போடுறத ஸ்குவீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். த டோர் இஸ் ஸ்குவீக்கிங். அண்ட் திஸ் ஒன் இப்போ பார்த்தா தெரியுது, வயரெல்லாம் கச்சாமுச்சான்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிக்காய்க்கு இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் tangled. tangled-னா இப்படி சிக்கிக்கிட்டு இருக்குது, அதை வந்து சரி பண்ண முடியல, இந்த மாதிரி கச்சமுச்சான்னு சிக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் tangled அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐம் பீலிங் த ஸ்கின் ஆஃப் த அனியன்ஸ். பீலிங் த ஸ்கின்னா தோல் உரிக்கிறது. அதே மாதிரி அதோடைய ப்ரனன்சியேஷன் வந்து அனியன்ஸ் அப்படின்னு சொல்லணும், ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஐம் பீலிங் த ஸ்கின் ஆஃப் த அனியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐம் கட்டிங் த அனியன்ஸ். கட்டிங் சொல்லலாம், இல்லைனா சாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரஃப்லி சாப்ட் ஆனியன்ஸ், அதாவது ரஃப்லி அப்படின்னா ஸ்லைஸ் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் ரஃப்லி சாப்ட் ஆனியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஸ்ட்ரெச்சபிள். ஸ்ட்ரெச்சபிள்ன்றது இந்த மாதிரி இப்படி இழுக்க வர்றது தான் வந்து ஸ்ட்ரெச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், காடமம், ஏலக்காய். நெக்ஸ்ட் ஒன், க்ளோவ்ஸ், கிராம்பு. அண்ட் கல்பாசின்னு சொல்கிறாங்க, திஸ் இஸ் ஸ்டோன் ஃப்ளவர். நெக்ஸ்ட் ஒன், சின்னமன் ஸ்டிக்ஸ், பட்டை. நெக்ஸ்ட் ஒன், ஃபெனல் சீட்ஸ், சோம்பு. அப்புறம் லெட் இட் கிராக்கிள் அப்படின்னா அது கொஞ்சம் வெடிக்கணும், இது வந்து கார்லிக் பாட்ஸ். அதுக்கப்புறம் சாப்ட் ஆனியன்ஸ், இது handful of tomatoes. Required amount of salt and saute well. Sauteனா நல்லா வதக்கிறது, இல்லைனா give a nice stir அப்படின்னு சொல்லலாம். Then make a paste of Bengal gram or split gram, some coconut pieces, then poppy seeds. Poppy seedsனா கசகசா. Then peanuts, கடலை. Then add turmeric powder, manjal podi, chili powder, mega podi. Then coriander powder, that is malli thool, coriander powder. And then half a spoon of garam masala. Then saute well and make a paste out of it. Paste out of it அப்படின்னா இதை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து பேஸ்ட்டாக அரைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், pour some oil, add some chopped onions, give it a nice stir. give it a nice stirனா நல்லா கிண்டுங்க அப்படி சொல்லிட்டு then add that masala paste, then give it a nice stir, then let the oil separates. இது வந்து எண்ணெயெல்லாம் மிதக்குதான், let the oil separates, then add that coconut paste, then give it a nice stir, let it cook for 10 more minutes. அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்படின்னா அது வந்து தட் இஸ் டன் அப்படின்னு அர்த்தம். ஃபீல் த அரோமா அப்படின்னா எனக்கு நல்ல வாசனை வருது குழம்புல இருந்து அப்படின்னு அர்த்தம். This is so creepy. Hello Earthlings, we are from Mars. It is so creepy. இந்த இட் இஸ் ஸோ க்ரீப்பி அப்படின்னா பயங்கரமாக இருக்குது, பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இட் இஸ் ஸோ க்ரீப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட்ஸ் ஸோ ஹாட், ஐ எம் ஃபேனிங் மை செல்ஃப். ஃபேனிங் மை செல்ஃப் அப்படின்னா இப்படி காத்தடிச்சுக்கிறது. இதுவும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த மாதிரி நம்மளே இப்படி வீசிக்கிறதுக்கு பேர் ஃபேனிங். கை மட்டும் வச்சு இல்லை, நம்ம ஏதாவது விசிறி வச்சு வீசிக்கிட்டால் கூட அது வந்து ஃபேனிங் தான். ஸோ ஐ எம் ஃபேனிங் மை செல்ஃப் அப்படின்னா நான் எனக்கு வந்து விசிறிக்கிட்டேன், விசிறி வச்சோ இல்லை கையை வச்சோ விசிறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபேனிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
அண்ட் இப்போ பார்த்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான சென்டென்சஸாக தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் குக்கிங் ரிலேட்டடாக இருந்தது. அண்ட் டே டு டே லைஃப்பில் தேவைப்படுறது எல்லாமே இருந்தது. அண்ட் அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3ஆவது சொல்லி பாருங்கள். சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பழகிரும். அதனால் எப்போ பேசும்போதும் ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு பேசிடலாம். ஸோ I'll meet you in the next lesson. Thank you. Bye.